السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. نشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تحرموا طيبات ما أحل الله لكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. وقال الله تعالى أيضا: إن الدين عند الله الإسلام. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لو كان موسى حيا ما وسعه إلا أن يتبعني. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகில் மனிதனாக வாழ்வதற்கு சட்டதிட்டங்கள் அவசியமானவை. சட்டங்கள் தான் ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் கற்றுத்தரும். சட்டம் என்பது ஒரு மனிதனுக்கு கடிவாளத்தை போன்றது. ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடப்பட்டால் அது சரியாக பயணிக்கும். கடிவாளம் நீக்கப்பட்டு விட்டால் அது தாறுமாறாக பயணிக்கும், நம்ம கண்ட்ரோலில் நிற்காது. மனிதனுக்கான கடிவாளம் என்பது சட்டங்கள். அந்த கடிவாளம் மட்டும் இல்லை என்றால் மனிதனிடத்தில் சுய ஒழுக்கத்தை பார்க்க முடியாது, சுய கட்டுப்பாட்டை பார்க்க முடியாது. மனிதன் தாந்தோன்றித்தனமாக நடக்க ஆரம்பித்து விடுவான். சட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு ப்ரீகேஜி எல்கேஜி ஸ்கூலில் முதல் கொண்டு பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் எல்லா இடத்திலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நடக்கணும், இந்த நேரத்தில் உள்ளே வந்துடணும், இவ்வளோ நேரம் டியூட்டி பார்க்கணும், இந்த ஒரு மாதத்தில் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு ரூல்ஸ், சட்ட திட்டங்கள். ஒவ்வொரு கம்பெனிகள், நிறுவனங்கள், அது சின்ன கடைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அங்கே சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கும். நிறுவனத்துக்குள்ளே போகும் பொழுதே அதை படித்து பார்த்து கையெழுத்து போட்டு அதுக்கு பிறகு தான் உள்ளே ஜாயின் பண்ண சொல்லுவோம். அந்த சட்ட திட்டங்கள் இல்லை என்றால் எந்த நிறுவனமும் சரியாக நடக்காது. எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா யாரும் சரியாக நடக்க மாட்டாங்க. நிறுவனம் அது திவாலாகி போய்விடும். அதனால்தான் எல்லா நிறுவனங்களும், எல்லா கம்பெனிகளும், எல்லா ஸ்கூல்கள், காலேஜுகள், எல்லா இடத்திலும் சட்டத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். நமக்கு ஷரியத் என்ற அழகான ஒரு சட்டத்திட்டம் நம்ம கையில் தரப்பட்டு இருக்கிறது. ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்பது ரொம்ப தெளிவானது, ரொம்ப அழகானது, பக்காவானது, அற்புதமானது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால் இயற்றப்படக்கூடிய எந்த சட்டங்களும் இதற்கு முன்னால் நிற்க முடியாது. ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களில் வணக்கவியல் இருக்கிறது, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கிற வரை அவன் சந்திக்கிற எல்லா விஷயங்களுக்குமான
ஒழுங்குமுறைகள், வழிமுறைகள் இஸ்லாமிய ஷரியத்தால் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம் தன் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஷரியத்தை விட்டு அவன் வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு எனக்கு ஷரியத்தில் பதில் இல்லை, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்லாம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. எல்லா விஷயங்களுக்கும் தீர்வை ஷரியத்து சொல்லிவிட்டது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த தீனை நான் பூர்த்தி செய்து விட்டேன், கம்ப்ளீட் ஆயிருச்சு. கம்ப்ளீட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த குறைகளும் அதில் கிடையாது. இது சரியில்லை அப்படின்னு யாரும் குறை சொல்ல முடியாது, இல்லை இது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி யார் எதையும் சேர்க்கவும் முடியாது. அதிலிருந்து எதையும் நீக்க முடியாத அளவிற்கு, எதையும் சேர்க்க முடியாத அளவிற்கு ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் பக்காவாக அது வகுத்து முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. எந்த காலத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த ஷரியத்து தீர்வாக இருக்கும். இன்னைக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது எதுவாக இருந்தாலும் ஷரியத்தில் விளக்கம் இருக்கும். இன்னைக்கு எத்தனையோ புதுசு புதுசான பிரச்சனைகள் வந்துருச்சு. இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஆணும் பெண்ணும் இயற்கையாக சேர்ந்து தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது செயற்கையாக குழந்தையை கருத்தரிக்கை செய்யக்கூடிய நடைமுறைகள், நவீன தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு உருவாயிடுச்சு. இதற்கு மார்க்கம் என்ன விளக்கம் சொல்லுது? அன்னைக்குள்ள காலகட்டத்தில் செயற்கை கருத்தரிப்பு இல்லை. குர்ஆன் இறங்கிய காலகட்டத்தில் அப்படி ஒரு நவீன விஷயங்கள் அன்னைக்கு இல்லை. இப்புள்ள காலத்தில் தான் நாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆனால் இதற்கும் விளக்கத்தை ஷரியத் தனக்குள் வைத்திருக்கிறது. செயற்கை கருத்தரிப்பில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் இது கூடும் அது கூடாது அப்படின்னு தெளிவாக ஷரியத்தில் விளக்கம் உண்டு. இது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு, 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கும் நம்ம வேற எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம் வச்சிருக்கக்கூடிய குர்ஆன்ல, ஹதீஸ்ல அதற்கு பதில் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி நாம கற்பனை கூட செஞ்சிருக்க மாட்டோம். அன்னைக்கு யாராவது நினைச்சு பார்த்தாங்களா இப்படி ஒரு பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி? அதே குர்ஆன் தான் இன்றைக்கும் நம்ம கையில் இருக்கு, அதே ஹதீஸ்கள் தான் நம்ம கையில் இருக்கு, அதே ஷரியத் தான், எதுவும் கூடுதலாக்கப்படலை, எதையும் குறைக்கப்படலை, அதே தான். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அது தீர்வை சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம். இதுதான் தீனுல் இஸ்லாத்தினுடைய முதல் தனிச்சிறப்பு. ரெண்டாவது தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இஸ்லாமிய ஷரியத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு எது ஆபத்தை ஏற்படுத்துமோ அல்லது ஒரு சமூகத்திற்கு எது ஆபத்தையும் அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்துமோ அது எல்லாம் ஷரியத்து தடை செஞ்சிருக்கும். எது நன்மை தரக்கூடியதாக இருக்கிறதோ, பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் இஸ்லாம் அனுமதிச்சிருக்கும். இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கான ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஆயிரக்கணக்கான தடை செய்யப்பட்ட விஷயங்களும் இருக்குது. இதை ஒரு வரியில் சொல்றதா இருந்தால் இப்படி சொல்லிடலாம். இஸ்லாத்தில் எதெல்லாம் ஆகமாக்கப்பட்டிருக்குது நம்மளால் சொல்ல முடியுமா? எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு நமக்கு தெரியுமா? அந்த அளவிற்கு விசாலமான அறிவு நம்மகிட்ட இல்லை. ஆனால் சுருக்கமாக ஒரு வரியில் சொல்லுங்கன்னா இப்படி சொல்லிடலாம், எது நன்மையோ அது ஆகுமானது ஷரியத்தில், எது தீமையானதோ எது அழிவுக்கு காரணமாக இருக்குமோ அதுவெல்லாம் ஷரியத்து தடை செஞ்சிருக்கும். நீங்க உதாரணத்திற்கு ஆய்வுக்கு எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்து பாருங்க. இஸ்லாம் எதையெல்லாம் செய்யலாம் சொல்லி அனுமதி கொடுத்துருக்குதோ அது நன்மையா இருக்கும், அதுல எந்த பாதிப்பும் இருக்காது. எது கூடாது நீங்க செய்யாதீங்க, அதை தொடாதீங்கன்னு சொல்லுதோ நிச்சயமாக அதுல 1% பாதிப்பு இருக்கும். இன்னைக்கு நாம கறி சாப்பிட்றோம், இறைச்சி நாம எப்படி சாப்பிட்றோம்? அது கோழியா இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும் முறையாக அதை
பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஹலாலாக்கி அதுக்கு பிறகு சாப்பிட்றோம். இதே கோழி தான் அல்லது இதே ஆடு தான் நாம் அறுக்கல, தானாக செத்து போச்சு. இப்போ சாப்பிடலாமா அப்படின்னா இது சாப்பிடக்கூடாது. இதுவும் மூத்தாய் தான் இருக்குது, இதுவும் மூத்தாய் தான் இருக்குது. இது சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? ஏன் இதை அனுமதிச்சு இதை இஸ்லாம் தடை செஞ்சிருக்குது அப்படின்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஆழமான நுணுக்கங்கள் நமக்கு கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பிராணி வந்து தானாக செத்து போகுது அப்படின்னா உடம்புல ஏதாவது நோய் இருக்கும், ஏதாவது பலவீனம் இருக்கும், ஏதாவது அவனுடைய இரத்தத்தில் வந்து கிருமிகள் ஏதாவது இருக்கலாம், டிசீஸ் ஏதாவது இருக்கலாம். அதனால் பாதிக்கப்பட்டு அது மௌத்தாக இருக்கும். இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள், டிசீஸ்கள் வந்து அது வெளியாக்கப்படாமல் அது இரத்தத்தோடு உறைந்து உடம்புல கரியோடு சேர்ந்து இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ரத்தம் வெளியே போறதில்லை. நாம கத்தி வச்சு அறுக்கும் பொழுது முறையாக அதனுடைய 3 குழாய்களும் அறுக்கிற, அதாவது கட் பண்ற மாதிரி நாம அறுக்கணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. அந்த மாதிரி அறுத்துட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியே போயிடும். அது கிருமிகளோ வேற எந்த ஆபத்துக்களோ அந்த பிராணியில அந்த இறைச்சியில இருக்காது. அதனால இதை இஸ்லாம் ஆகுமாக்கி இருக்கிறது. செத்த பிராணியை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். இப்படி எந்த விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இஸ்லாம் எதை கூடும் என்று சொல்கிறதோ அது நன்மையா இருக்கும், எது கூடாதுன்னு சொல்றதோ அது ஆபத்தாக அழிவை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்ட திட்டங்களிலும் இந்த ஒரு சிறப்பு கிடையாது. 3வது தனிச்சிறப்பு ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய 3வது தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஷரியத்தை வழங்கினான். 1400 வருஷத்துக்கு முன்னால இந்த ஷரியத்து வந்துச்சு. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்கும், நாளான்னைக்கு இருக்கும். உலக அழிவு நாள் வரைக்கும் இதே ஷரியத்து இருந்து கொண்டே இருக்கும். நீ எத்தனை லட்சம் ஆண்டுகள் இன்னும் இருந்தாலும் அது வரைக்கும் இந்த ஷரியத் இருக்கத்தான் செய்யும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அது நிலையானது, நிரந்தரமானது, காலத்தால் அழிவிற்கு உள்ளாக்கப்படாத அளவிற்கு அல்லாஹ் அதற்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். உலக அழிவு நாள் பக்கத்தில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த ஷரியத்தை தான் பின்பற்றுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்கான மூசா ஹய்யன் மா வசிஅஹு இல்லா ஐயத்தபிஅனி. ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு திரும்பி வந்தாலும் அவர்கள் என்னைத்தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கும் தனி ஷரியத் இருக்காது. அவங்க இருக்கும் பொழுது அவர்கள் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு தனி ஷரியத்தை கொடுத்திருந்தான். இப்போ அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க வஃபாத் ஆனதோடு அந்த ஷரியத்து முடிஞ்சு போச்சு. இனி கியாமத்துக்கு நெருக்கத்தில் எப்போது ஒரு தடவை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவேளை வந்தாலும் அவங்க அந்த ஷரியத்தை பின்பற்ற மாட்டாங்க, என்னுடைய ஷரியத்தை தான் பின்பற்றுவாங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத்து வரைக்கும் விசாலமானது, எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியது, எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது, எந்த பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு உண்டு, காலத்தால் அழிவிற்கு உள்ளாக்கப்படாதது, கியாமத் வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது, மிக பக்கமானது, எல்லோருக்கும் சமமான ஒரு சட்ட திட்டங்கள் இந்த ஷரியத்தில் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகளில் சில நாடுகள் ஷரியத்தினுடைய சட்டத்தை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது, இதுதான் எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது, வேற எந்த சட்டத்திட்டங்களும் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இன்றைக்கு ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு மக்களால் இன்றைக்கு பின்பற்றப்படக்கூடியதாக. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சட்ட திட்டங்களுக்கும் இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சட்ட திட்டங்கள் மக்களால் உருவாக்கப்பட்டது. மக்கள் ஒன்று கூடி உட்கார்ந்து எது எது தேவை, எது தேவையில்லாத, எது மக்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லி அவங்க கூடி முடிவெடுத்து தயார் செய்யப்பட்டது.
இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பின்பற்றப்படக்கூடிய சட்டங்களிலேயே மிக உயர்ந்த சிறப்பான சட்டமாக இன்றைய அரசியலமைப்பு சட்டம் பார்க்கப்படுது. டாக்டர் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 2.25 வருஷம் இதற்கான பெரிய ஒரு டீம் உழைத்து அதற்கான ஒரு பெரிய குழு ஏற்பாடு செய்யப்பட்டு சமுதாயத்திற்கு எதெல்லாம் வேணும், எதெல்லாம் தேவை அப்படிங்கிறத அவங்க அத்தனை நாட்களாக உட்கார்ந்து அதை எழுதி இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. மனிதர்களால் இயற்றப்பட்டது. அதில் நிறைய திருத்தங்கள் வந்துருச்சு. சிலது இந்த காலத்திற்கு தோதுவில்லாததும் இருக்கிறது. ஆனால் ஷரியத்தினுடைய சட்டம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, இறைவன் அவனே உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறோம். இறைவனால் உருவாக்கப்பட்ட ஷரியத் என்பதால் மனிதர்களுடைய தலையீடு அதில் நிச்சயமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இது சரிபட்டு வராது, இது வேண்டாம் அப்படின்னு கருத்து சொல்வதற்கான உரிமையோ அதிகாரமோ உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படவில்லை. ஏன்னா இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஷரியத். யாரும் கருத்து சொல்ல முடியாது. இது சமுதாயத்திற்கு ஏற்றதாக இல்லை, இது இந்த காலத்திற்கு பொருத்தமானதா இல்லை, இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் கண்டிக்கிறான். நான் எதை அனுமதித்தேனோ அதுதான் ஆகுமாக்கப்பட்டது, நான் எதை தடை செய்தேனோ அதுதான் தடை செய்யப்பட்டது. உங்க இஷ்டத்திற்கு உங்களுடைய விருப்பத்தின் பெயரில் எதையும் நீங்கள் ஹலால் என்றோ ஹராம் என்றோ சொல்வதற்கான அதிகாரம் உலகத்தில் நான் யாருக்கும் கொடுக்கல. நல்லா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு த்வையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது. இறைவன் ஆகுமாக்கியதை உங்களால் ஹராமாக்க முடியாது, ஹராமாக்க கூடாது. நீங்க வரம்பு மீறாதீங்கன்னு நல்லா குர்ஆன்ல எச்சரிக்கிறான். ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள்ல நாம விருப்பப்பட்டு இது ஹலாலு, இது கூடும், இது கூடாது அப்படின்னு நாம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது வரம்பு மீறி செயல்படுறது, அல்லாஹ்வினுடைய அதிகாரத்திலேயே கை வைக்கிறது. வரம்பு மீறி செயல்படக்கூடிய செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கிற காரணத்தினால தான் இமாம்கள் ரொம்ப பேணுதலாக இருந்தாங்க. ஏதாவது ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு அதற்கான ஃபத்வா கேட்கப்பட்டால் தப்புன்னு கூடணும் கூடாதுன்னு சொல்லிட மாட்டாங்க. தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை குறித்து ஃபத்வா கேட்கப்படக்கூடிய நேரத்தில் கூட இமாம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். எனக்கு இது பிடிக்காது, இது நல்லதாக தெரியல, இது வேண்டாம் அப்படின்ட்டு பேணுதலான வார்த்தையை பயன்படுத்துவாங்களாம். ஏன்னா அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இறை எச்சத்தில் இமாம்கள் ஃபத்வா கொடுக்கும் பொழுது ரொம்ப இறை எச்சத்தோட பேணுதலோட ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அல்லாஹ்வினுடைய வரம்புல கை வைக்கிறது. அல்லாஹ் ஆகுமாக்குனதை கூடாதுன்னு சொல்றதுக்கோ அல்லாஹ் கூடாதுன்னு சொல்றத ஆகுமாக்குறதோ அல்லாஹ்வினுடைய வரம்புல கை வைக்கிறது, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறது. அந்த ரைட்ஸ் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. அப்படி செய்யக்கூடியவர்களையும் அப்படிப்பட்டவர்களை யாரெல்லாம் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களையும் இஸ்லாம் கண்டிக்குது, எச்சரிக்குது. அதி இப்னு ஹாத்திம் என்ற ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறார். வந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை ஓதி காட்டினாங்க. அதில் இப்படி ஒரு வசனமும் வந்துச்சு, இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். அல்லாஹ் தௌபா சூராவில் இந்த ஆயத்தை பதிவு செஞ்சிருக்கிறான். யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய பாதிரிமார்களையும் சன்னியாசிகளையும் அவர்கள் கடவுளாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாதிரிமார்களை அவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டார்கள், தங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்களை அவர்கள் கடவுளாக ஆக்கினார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த ஆயத்து வரும்பொழுது டப்புன்னு நிறுத்தினார் அதி இப்னு ஹாத்திம். ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தவர். அவர் உடனே பெருமானார்ட்ட கேட்டாராம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனத்தை ஓதி காட்டுறீங்க, யூதர்களும் நசாராக்களும் தங்களுடைய பாதிரிமார்களை அறிஞர்களை புரோகிதர்களை அவர்கள் கடவுளாக ஆக்கினார்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கானே, நாங்க என்னைக்கும் கடவுளாக ஆக்கலையே, நாங்க ஈசாவை தானே வணங்கணும், எங்களுடைய அறிஞர்களையோ புரோகிதர்களையோ நாங்க கடவுளாக ஆக்கலையே, லஸ்னா நஅபுதுஹும், நாங்கள் ஒரு காலம் அவர்கள் வணங்கவே இல்லையே.
அல்லாஹ் குர்ஆன் பொய் சொல்லுதா அப்படின்னு அவர் கேட்கிறார். நாங்க செய்யாத ஒண்ணு குர்ஆன் சொல்லுதா அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கம் சொன்னார்கள். அல்லாஹ் ஏன் நசாராக்கள் தங்களுடைய அறிஞர்களை கடவுளாக ஆக்கியதாக குர்ஆன் சொல்லுது அப்படின்னா, அந்த அறிஞர்கள், நசாராக்களில் இருந்த அறிஞர்கள், யூதர்களில் இருந்த அந்த அறிஞர்கள், யுஹர்ரிமூன மா அஹல்லல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக்குனதை அவங்க ஹராமாக்குனாங்க. அல்லாஹ் எதெல்லாம் கூடுன்னு சொன்னானோ அதெல்லாம் அவங்க இஷ்டப்படி அது கூடாதுன்னு சட்டம் சொன்னாங்க. அல்லாஹ் எதை தடை செஞ்சிருந்தானோ அதெல்லாம் கூடும் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க. இதை நீங்க கேட்டுட்டு அவங்க சரியா சொல்றாங்களா இல்லையா, அது வேதத்தில் அப்படிதான் இருக்குதா அப்படின்னு சிந்திக்காம ஆய்வு செய்யாம அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்க. அவங்க எதை ஹலாலுன்னு சொன்னாங்களோ நீங்க அதை தான் ஹலாலுன்னு சொன்னீங்க. அவங்க எதை ஹராமு சொன்னாங்களோ அதை தான் நீங்களும் ஹராமு சொன்னீங்க. அவங்க சரியா சொல்றாங்களோ என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? அவங்க சொல்றதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? அவர்களை நீங்கள் வணங்கி கொண்டுதான் இருந்தீர்கள். இதுக்கு பேர் தான் வணக்கம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஆய்வு செய்யாம அவங்க சொன்னதை அப்படியே தலையாட்டிக்கிட்டு இருந்தா இது அவங்களை நீங்க வணங்கினதாகத்தான் ஆகும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வினால் வகுத்து கொடுக்கப்பட்டது. அதில் யாரும் தலையீடு செய்வதற்கு, கருத்து சொல்வதற்கான அதிகாரம் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. இது முதலாவது ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்களில் நாம் பேண வேண்டிய முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னா, ஷரியத்தினுடைய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களையும் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரும் பின்பற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த கடமை நமக்கு இருக்குது. எல்லா ஷரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் நாம் பின்பற்றி தான் ஆகணும். பின்பற்ற மறுக்கக்கூடியவர்களை அல்லது இது சரியில்லை அப்படின்னு வேற பக்கம் போகக்கூடியவர்களை குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. ومن أظلم ممن كذب بآيات الله وصدف عنها سنجزي الذين يصدفون عن آياتنا سوء العذاب. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பொய்யாக்குகிறாரோ அதிலிருந்து அவர்கள் வேறு பக்கம் திரும்பி செல்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனையை நாம் கொடுப்போம் நல்லா எச்சரிக்கிறோம். அழகான ஷரியத் தரப்பட்டு இருக்கிறது. அற்புதமான சட்டத்திட்டங்கள் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இதை விட்டு நீங்க வேற பக்கம் போறீங்களா? உங்க மனோ இச்சையை பின்பற்றுங்களா? உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கு நல்லா எச்சரிக்கிறோம். ஷரியத்தை முழுதாக பின்பற்றி நடக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. இன்னைக்கு எத்தனை பேர் ஷரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்றோம்? அடிச்சு சொல்ல முடியுமா? நான் ஷரியத்தை கரெக்டா ஃபாலோ பண்றேன், எது கூடுன்னு சொல்லுதோ அதை நான் ஆகுமாக்கி இருக்கிறேன், எது கூடாதுன்னு சொல்லுதோ அதை நான் தடை செஞ்சிருக்கிறேன், எதை செய்யணும்னு சொல்லுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதை நான் தொடரதே இல்லை. உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? ஷரியத்து ஒழுங்காக நம் வாழ்க்கைக்குள் வரவில்லை. இஸ்லாமிய சமூகம் சில சட்டத்திட்டங்களில் ஷரியத்தை அப்பட்டமாக மீறுகிறது. உதாரணத்திற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அல்லாஹு தஆலா இத்தாவினுடைய விஷயத்தை குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு மனைவியாக இருக்கக்கூடியவர் 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்கணும் அப்படிங்கிறது குர்ஆனுடைய வெளிப்படையான வாசகம். வல்லதீன யுத்தவஃபூன மின்கும் வயதரூன அஸ்வாஜ யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின் 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. குர்ஆனுடைய நேரடி வசனம், தஃப்சீருடைய விளக்கம் அல்ல, ஹதீஸினுடைய விளக்கம் அல்ல, நேரடி வாசகமே என்ன வருதுன்னா, கணவன் இறந்து விட்டால் மனைவி 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும், தன்னை அலங்கரித்து கொள்ளாமல், அத்தர் பூசி கொள்ளாமல். கணவன் இறந்த சோகத்தை அவள் அது துக்கம் கொண்டாட வேண்டும். அடுத்த நிக்காவிற்கான பேச்சோ அல்லது நிக்காவினுடைய ஏற்பாடுகளோ செய்யக்கூடாது. குறிப்பா நிக்கா செய்யக்கூடாது. இதுதான் இருக்கணும் குர்ஆன்ல சொல்லியிருக்கு. ஏன் 10 மாசம் 4 மாசம் 10 நாள்? எதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தை இஸ்லாம் சொல்லி இருக்குது? இமாம்கள் நமக்கு சொல்வார்கள். அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ஏன் கணவனை இழந்த பெண்மணிக்கு 4 மாசம் 10 நாள் அல்லாஹ் இதான் சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு ஹதீஸ் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க,
ஒரு பெண்ணுடைய வயிற்றில் 40 நாட்கள் இந்திரிய துளி இருக்கும். அடுத்த 40 நாள் அது இரத்த கட்டியாக மாறும். அடுத்த 40 நாள் அது சதக்கட்டியாக மாறும். அதுக்கு பிறகு 340 முடிஞ்ச பிறகு அந்த வயிற்றுக்குள் அல்லாஹ் தஆலா ரூஹ ஊதுவான். 120 நாளுக்கு பிறகு வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ரூஹ் ஊதப்படும். அதுக்கு முன்னால் ரூஹ் ஊதப்படுறது இல்லை. 4 மாசத்துல தான் துடிப்பு தெரியும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை, அது வரைக்கும் தெரியாது. வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சமயங்களில் 4 மாசம் ஆகும். ஏன்னா ரூஹு 4 மாசத்துக்கு அதாவது பிறகுதான் ஊதப்படுது. அதற்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் தெரியாம கூட போயிடும். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஷௌகானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஆண் குழந்தையாக இருந்தால் 3 மாசத்துல துடிப்பு தெரியும். பெண் குழந்தையாக இருந்தால் 4 மாசம் ஆகும் துடிப்பு தெரியறதுக்கு. குழந்தை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரிய வரும். அந்த காலகட்டத்திற்குள் ஒரு பெண்மணி, கணவனை இழந்த பெண்மணி திருமணம் முடித்து விட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு பெறக்கூடிய குழந்தை யாருக்கு பிறந்தது என்பதில் குழப்பம் ஏற்படும். நீங்கள் கேட்கலாம், இன்னைக்கு தான் நவீன டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, 1 மாசத்துல கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு காரணம் தான் நான் சொல்றது. 4 மாசம் 10 நாள் அப்படிங்கிறதுக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணத்தை சொல்லியிருக்கு. இது மாதிரி பல காரணங்கள் அதுக்குள்ள இருக்கு. அப்போ கணவனை இழந்த ஒரு பெண்மணி 4 மாசம் 10 நாள் இதான் இருக்க வேண்டும் என்பது குர்ஆனுடைய வெளிப்படையான வார்த்தை, கடமை. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி அதை கடைபிடிக்குது? 40 நாள் இதா இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இது என்ன இதான்னே தெரியல. இதுக்கு பேர் இதாவா? முதல்ல 4 மாசம் 10 நாள் இருக்குன்னு அல்லாஹ் கட்டளை இடுறான். 4 மாசம் இருந்துட்டு வெளியே வந்துடுறான். என்னால் இருக்க முடியாது, என் குடும்பத்தில் அதற்கு சூழல் இல்லை, எதையாவது ஒன்றை சொல்லி ஷரியத்தினுடைய சட்ட திட்டத்தை அப்பட்டமாக மீறக்கூடிய ஒரு மோசமான காரியத்தை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும் எத்தனை வீட்டில் இது நடக்குது அப்படிங்கிறது. குடும்பத்தினர்கள் உடந்தை, இதற்கு சொந்த பந்தங்கள் உடந்தை. அந்த பெண்மணி பாவம், நாம தான் கூட துணையாக இருந்து, நீ இருமா, நான் உனக்கு நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நாம தான் அவங்களுக்கு சொல்லணும். நாம கைவிரிக்கும் போது அந்த பெண்மணி என்ன செய்யும்? ஒரு கடமையை செய்யாம விட்டுட்டா கூட லேசான தண்டனை தான். லுகர் தொழுக கடமை, நாம தொழுகாம விட்டுட்டோம், தண்டனை உண்டு. ஆனால் நாம் இஷ்டத்திற்கு நான் 4 தொழ மாட்டேன், இன்னைக்கு 3 தான் தொழுவேன், என்னால் 3 தான் தொழ முடியும், இன்னைக்கு நான் டயர்டாக இருக்கு, நான் 2 தான் தொழுவேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை! அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறது. ஏன்னா 4ன்னு சொல்லியிருக்கேன், உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு 2ங்கிற 3ங்கிற, சரியத்து விளையாட்டு பொருளாகி போச்சு அப்படி நல்லா கேட்பானா இல்லையா? ஒரு விஷயத்தை விட்டால் கூட பரவாயில்ல, நாம சுயமாக 4 மாசம் 10 நாளுங்கிறத 40 நாள் ஆக்குறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு காரியம், சரியத்தை மீறக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கை வைக்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு பெரும்பான்மையான இஸ்லாமிய குடும்பங்களில் இந்த நடைமுறை தான் இருக்குது. 40 நாள் தான் இதான் இருக்கிறாங்க, 4 மாசம் இருக்கிறதே இல்லை. குறிப்பாக சென்னையில் பல இடங்கள் அதுதான் நடக்குது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஷரியத்தினுடைய சட்டம் என்பது விளையாட்டு பொருள் அல்ல. நாம சுயமாக நாம விருப்பத்திற்கு ஏற்றவாறு வளைத்துக் கொள்வதற்கு அது விளையாட்டு பொருள் அல்ல. இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிற பொழுது அதை மீறி நாம இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அதே மாதிரிதான் தலாக்கினுடைய இதாவும் இந்த மாதிரி தான் செய்யறாங்க. 3 மாசம் இருக்கணும்னு சொல்லி ஷரியத் சொல்லுது. பல பேர் 3 மாசம் இருக்கிறதே இல்லை. 3 மாசம் இருக்காம நிக்கா பண்ணிட்டேன்னா அந்த நிக்கா எப்படி கூடும்? ஷரியத்தில் செல்லவே செல்லாது. எனவே ஷரியத்தை மீறி நடக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இதைவிட மிக கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சில பேர் ஷரியத் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய சமூகம் துணிந்து விட்டது.
கேரளாவில் ஒரு சஃபீனா என்ற ஒரு பெண்மணி கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒரு இஸ்லாமிய பெண்மணி, ஆனால் இஸ்லாத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, இஸ்லாத்தினுடைய ஷரியத் சட்டத்திட்டங்கள் எனக்கு தோதுவானதாக இல்லை அப்படின்னு அது சம்பந்தமான ஒரு மனு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறான். இஸ்லாமிய பெண்மணி, கலிமா சொன்ன ஒரு பெண்மணி, ஷரியத்து எனக்கு ஒத்து வரலன்னு தெளிவாக சொல்றான். இன்னைக்கு கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு, 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பேப்பரில் வந்த செய்தி. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமே இன்னைக்கு ஷரியத்தை மதிக்கல, ஷரியத்தை புறம் தள்ளுறோம், அதை மீறி நடக்கிறோம் அப்படின்னா உலகத்திற்கு மற்றவன் எப்படி ஷரியத்தை மதிப்பான்? அதனால தான் இன்னைக்கு ஷரியத்தை தூக்கி போடக்கூடிய ஒவ்வொரு சட்டங்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. மற்ற மாநிலங்களும் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்யறாங்களே அப்படின்னு கூப்பாடு போடுறோம். நாம ஷரியத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா இல்லையே? ஒரு நியமத் என்றைக்கு பாதுகாக்கப்படவில்லையோ அந்த நியமத்து அல்லாஹ்வினால் பிடுங்கப்பட்டு விடும். ஷரியத்து மிகப்பெரிய நியமத்து, நாம பாதுகாக்க தவறிட்டோமே. ஒரு கடமையை விட்டா பரவாயில்லைங்க, நாம இஷ்டத்துக்கு நம்ம சட்டம் சொல்றோம், கூடுங்கிறோம், கூடாதுங்கிறோம், இன்னைக்கு கூடுன்னு சொல்லிட்டு நாளைக்கு கூடாதுங்கிறோம், இன்னைக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டு நாளைக்கு கூடுங்கிறோம். ஷரியத்து விளையாட்டு பொருள் ஆக்கிட்டோம். ஷரியத்தை பாதுகாக்க தெரியாதவர்களுக்கு அல்லாஹ் ஷரியத்தை எப்படி அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக கொடுத்துருப்பான். அதான் ஒவ்வொன்றா அல்லாஹ் சமுதாயத்தில் சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஷரியத்திற்கு எதிரான சதி திட்டங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடைமுறைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஷரியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் நாமே ஷரியத்தை மீறி நடக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷரியத்தை அதன் உள்ளபடி சரியான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய சமூகமும் ஷரியத் விஷயத்தில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள அல்லாஹ் அருள் புரிவானாக. ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நம்மையும் அல்லாஹு தஆலா சரியாக நடக்க தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.